கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களே, நேற்று அதாவது 4 பிப்ரவரி 2025 அன்று ஒரு மருத்துவ ஆன்காலஜிஸ்ட், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் ஒரு நியூஸ் சொன்னார். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் கிட்டத்தட்ட 10% பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு நியூஸ் சொன்னார். நான் அவரிடம் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருடைய விளக்கத்தையும் பெற்றுக்கொண்டேன். அவர் சொல்வதில் உண்மை இருக்குது. இது என்ன காரணம்? இதனால் நம்ம யாரும் பேனிக் அடைய வேண்டிய தேவையில்லை. இதனால் நம்ம என்னென்ன ஒரு அவேர்னஸ் பெற்று கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணணும். எப்படி இதை தவிர்க்கணும்னு சொல்லி விஷயத்தை கொண்டு போகணும், அரசாங்கத்தை எப்படி இதை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். சரி, நம்ம காயல்பட்டினத்தில் இந்த கேன்சர் பாதிக்கப்பட்டவங்க சதவீதம் அதிகமாக காரணம் என்னென்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஜென்ரலாகவே தமிழ்நாட்டில் 2022 2025 வரையும் வருஷத்துக்கு 6% கேன்சர் இன்சிடென்ட் கூடியிருக்குது. பட் அதை விட நம்ம காயல்பட்டினத்தில் அதிகமாக கூட்டியிருக்குது. அண்மை மாநிலமான கேரளாவில் 22-25க்குள்ள 36% கேன்சர் இன்சிடென்ட் கூடியிருக்குது. ஸோ ஏன் இந்த கேன்சர் இன்சிடென்ட் கூடுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் காரணம் நம்ம அதிகப்படியாக இதை கண்டுபிடிக்கிறோம். முன்னாடி ஒரு கட்டி இருக்கும்போது கண்டுபிடிக்காமல் இருந்து அது அப்படியே இறந்து போயிடுவாங்க, என்னென்னே வெளியே தெரியாது. இப்போ சிடி, பெட்டு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, பல பயாப்சி டெக்னிக்கல், இம்யூனோ ஹிஸ்டோகெமிஸ்ட்ரி, பிளட் டெஸ்ட் நிறைய வரனால இந்த நோயை அதிகமாக கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு இது அதிகமாக தெரியுது. இது ஒரு காரணம். ரெண்டாவது பொதுமக்களின் சர்வைவல் ரேட், அதாவது அவங்க வாழும் வயசு இந்த மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக அதிகமாகி கொண்டிருக்கனால வயசு ஆக ஆக இந்த செல்களின் மாற்றம் ஒரு கேன்சர் உண்டாததுக்கு ஒரு ஃபெர்டைல் சாயிலாக அமைந்து விடுகிறது. அதனால கேன்சர் அதிகமாகுது. அதாவது முன்னாடி சிறு வயது, அது 60 வயசு 65 வயசு இருந்து போகும்போது இப்போ 80-90 வயசு இருக்கும்போது அப்போ கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிறது. மூன்றாவதாக இது ரெண்டும் பாசிட்டிவ் சைடு. இன்னும் சொல்ல போனால், ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் பாதிக்கப்பட்டு அவர் முழு ட்ரீட்மெண்ட் பெற்று அதாவது கேன்சர் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்ததுனால அதுலேருந்து முழுமையாக குணமடைந்து 20 வருஷம் கழிச்சு மீண்டும் கேன்சரால் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து மீண்டும் சிலர் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அதிக பொருளாண்ட வாழ்றதுனாலையும் நம்ம இதை அதிகமாக கண்டுபிடிக்கிறோம். இதான் பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது, நம்ம மக்கள், அதாவது காயல்பட்டின மக்கள்கிட்ட இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட், கேன்சர் வரும் முன்னாடி கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புடைய சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நம்ம அறவே பண்ணுறது கிடையாது. இதில் முக்கியமாக பெண்களில் மார்பை பாதிக்கக்கூடிய புற்றுநோயை கண்டுபிடிக்கக்கூடிய மேமோகிராம், அது மாதிரி செர்விக்கல் கேன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய பேப்ஸ்மியர், இது நம்ம பெண்கள் அறவே பண்ணுறது கிடையாது. இது போக உங்களுக்கு ஏர்லி சைன், இந்த கேன்சருடைய ஏர்லி சைன் தெரிஞ்சிடுன்னா அதை உடனே மருத்துவரை கண்டுபிடிச்சி கேன்சர் கன்ஃபார்ம் பண்ணி ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்காம அதை தள்ளி போட்டு போய் அந்த பாதிப்பும் காரணம். இதற்கு முக்கியமான காரணம் மாற்று வைத்திய முறை இருக்கிறாங்க. அவங்க கேன்சர் நோயே இல்லை, சுகர் நோயே இல்லை, நீங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாம்னு சொல்லி தவறான பிரச்சாரத்துக்கு காரணமாக இவங்க இதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு ஒரு ஸ்டேஜில் அதை கண்டுபிடிக்கும் போது அதை குணப்படுத்த முடியாமல் அவங்க இறந்தே போகிறாங்க. அதனால் கேன்சர் சொல்லி திண்ணமாக ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் உடனே மருத்துவ ஆலோசித்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்படி கேன்சர் சந்தேகப்பட்டு டெஸ்ட் பண்ணவங்களை 10% கேன்சர் ப்ரூவாக இருக்குது, மீது 90% கேன்சர் ப்ரூவாகவே இல்லை. அந்த 10% பேரும் முழுவதுமாக குணமடையக்கூடிய வாய்ப்பு 90% இருக்குது. அதனால் ஏர்லியாக இந்த கேன்சரை கண்டுபிடிக்கிறது மிக மிக அவசியம். அதுக்கு பொதுமக்கள் முன்வர வேண்டும். இந்த வாட்ஸ்அப்பில் வதந்திகளை நம்பி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் அது மஞ்சள் திண்டா சரியாக போயிடும், அது திண்டா சரியாக போயிடும், நீங்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, சிமோகாவுக்கு போங்க, ஆனைக்கட்டிக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு போய் எடுத்தாலும் எவிடன்ஸ் பேஸ்ட் நீங்கள் மெடிசன் எடுத்துட்டீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் கேன்சரை முழுவதுமாக குணப்படுத்த முடியும். இது ஒரு முக்கியமான காரணம். ஏன் கேன்சர் 4 நாள் வர இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதுன்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்ம ரொம்ப செடென்டரி ஹேபிட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் போகிறது, அதனால ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்ததாக ஃபுட். காயல்பட்டினத்தில் ஃபுட் ஹேபிட் ரொம்ப 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 மோசமானது. மெயினாக ப்ராசஸ் பேக்ட் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டு. இப்போ எங்கே பார்த்தாலும் உணவுகள் திறந்துருச்சு, அதை குறை சொல்ல வரையில. அதில்
எப்போ நம்ம வீட்டில் சமைக்கிற உணவை தாண்டி வெளியில் உண்ண ஆரம்பித்தோமோ அன்னைக்கே நம்ம வந்து நோயை விளக்கி வாங்கிட்டோம். ஏதோ வாரத்தில் தவிர்க்க முடியாத நாளில் மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல, எப்பவுமே வந்து வெளியில் சாப்பிட்றது. அதனால வந்து அங்கே வந்து வீட்டில் வந்து உணவு முறையில் சேஃப்டி இருக்கும், என்ன நம்ம சேர்க்குறோம், எந்த ஆயிலை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி நமக்கு தெரியும், வெளியில் தெரியாது. ஸோ யூஸ் பண்ண ஆயிலை திரும்ப யூஸ் பண்ணுறது, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறது, நிரம்பிகளை ஆட் பண்ணுறது, இப்படினால வந்து கேன்சர்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதாக 3 வேளையும் வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது, அரிசி மைதா இப்படி கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது, இடப்பட்ட நொறுக்கு தீனிகள், இப்படி வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு அதிகமாக உட்படும் போது இந்த கேன்சர் செல்லுகள் வந்து இந்த கார்போஹைட்ரேட் செல்லுகளுக்கு வந்து கார்போஹைட்ரேட் வந்து நல்ல தீனி. முக்கியமாக சர்க்கரை, அது நாட்டு சர்க்கரை இருந்தாலும் பனை சர்க்கரை எதனால பரவாயில்ல. இது போக வந்து 3 வேளை காலை இட்லி, மதியம் சோறு, நைட்டு தோசை, இடையில வடை முறுக்கு இப்படி சாப்பிடும்போது அது கேன்சர் செல்லுக்கு வந்து தீனியாக இருக்குது. மனுஷன் ஆயுள் காலத்தில் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் வந்து நார்மலான செல்லை வந்து கேன்சர் செல்லாக மாறும். பட் அந்த செல்லை வந்து கேன்சர் செல்லை விட மாறாமல் தடுக்கிறது வந்து மனுஷோட இம்யூன் சிஸ்டமும் இந்த நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸும். இப்படி மாறக்கூடிய செல்லுகளுக்கு வந்து இது மாதிரி கார்போஹைட்ரேட் தீனி அதிகமாக கிடைக்கும் போது அது கேன்சராக மாறி அது இன்ஸ்டன்ட் அதிகமாக மாறுது. இது போக முன்னாடி காலத்தில் கால்பண்டத்தில் வந்து அனைவரும் வந்து வணிகராக இருந்தாங்க. இப்போ வணிகத்தின் குறைபாடுகள் முறை நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும்போது, டைவர்ஸ் பிரச்சனை வரும்போது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஏற்படும் போது இம்யூனிட்டி குறையுது. இந்த இம்யூனிட்டி குறையும் போதும் இந்த கேன்சர் சாதாரண செல் கேன்சர்ஸ்லாம் மாறும்போது அது இம்யூன் சிஸ்டம் தடுக்கிறத வந்து இந்த இம்யூனிட்டி குறையும் போது அதை எவாய்ட் பண்ணி அது கேன்சராக மாறுது. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. இது போக டொபாக்கோ கன்சப்ஷன், புகையிலை போடுறது, ஸ்மோக் பண்ணுறது, இதனால வந்து கேன்சரோட இன்சிடென்ஸ் வந்து மிக மிக அதிகம். இது போக கெமிக்கல் ஃபெர்டிலைசர், இன்னும் சில பேர் சொல்கிறாங்க மாட்டு மாமிசம் ஆட்டு மாமிசம் அதிகமாக சாப்பிட்றனால வந்து கேன்சர்னு சொல்கிறாங்க. இது முழு உண்மை கிடையாது. ஆனால் இது மாதிரி கறி இருக்கிறவங்க வந்து அதுக்கு ஈடுபாடாக அதுக்கு துணையாக அதிக காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக வந்து இந்த இறப்பை ஜிஐடி கேன்சருக்கு வந்து மலச்சிக்கல் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ ரெட் மீட் அதிகமாக எடுக்கிறவங்க அதுக்கு இணையாக அதிகமான காய்கறி பழங்கள் நிறைய ஃபைபர் ஃபுட்டை நிறைய எடுத்துக்கணும். இந்த ரெட் மீட்டில் என் குளுக்கோலில் நியூமரிக் ஆசிட் இருக்கனால அது வந்து ஒரு கார்சினோஜன். அது இருந்தாலும் அதை நம்ம தாண்டி நிறைய காய்கறி பழங்கள் இருக்கும்போது அது வந்து சப்ரஸ் பண்ணப்படுது. இது போக ஆங்கோஜின், அதாவது கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய ஜீன் வந்து ஒரு ஃபேமிலியில் இருந்துச்சுன்னா அது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியில் யாருக்காவது கேன்சர் இருந்தால் மற்ற மெம்பர்களும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்து நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஏற்கனவே வந்து அதை ஈஸியாக டயக்னோஸ் பண்ணி முழுமையாக பற்றிக்கலாம். இன்னும் கால் பண்ணத்தில் வந்து இரத்த பந்தத்தில் கல்யாணம் முடிக்கிறனால வந்து இந்த ஆங்கோஜீன்கள் வந்து அடுத்த ஜெனரேஷன் கடத்தப்படுகிறது. இதுவும் கேன்சர் இன்சிடென்ட் அதிகமாக இருக்கிறது காரணம். இது போக காற்று மாசுபாடு, இந்த காற்று மாசுபாடுன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது இது நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். வீட்டில் நம்ம சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வச்சுக்கணும், குப்பையை தூக்கி வீசக்கூடாது. அதுலேயே ஆரம்பிச்சு சில பக்கத்தில் டிசிடபிள்யூ கெமிக்கல் மீது நம்ம கன்வெயின் பண்ணுறோம், அது ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து இதை ஆரம்பிக்க வேண்டும். அந்த டிசிடபிள்யூ நிர்வாகத்தினரும் அந்த ரசாயன கழிவுகளை காற்றிலோ தண்ணீரிலோ விடும்போது அரசாங்க விதிமுறைக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு அதை வந்து கட்டுப்போடாட இருந்தால் இது மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம அநேகமாக தடுக்க முடியும். அதனால நம்ம உணவு முறையில் மைதாவை அறவே அவாய்ட் பண்ணணும். எண்ணெயை திரும்ப திரும்ப கொதிக்க வச்சு அதில் வந்து சொல்றது பொரிக்கிறதை அவாய்ட் பண்ணணும். இன்னும் பேப்பரில் மடித்து, அதாவது பின்பற்ற பேப்பரை மடித்து உணவு பண்டங்களை கொடுக்கறது தவிர்க்கணும். ப்ராசஸ் ஃபுட், ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். கார்போஹைட்ரேட் நல்லா தவிர்க்கணும். நல்ல தண்ணி குடிக்கணும். மனநிலை நிம்மதியாக இருக்கணும். செடன்டரி ஹேபிட்டாக வச்சு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு ஏர்லியாக நம்ம ஏதாவது சந்தேகப்பட்டோன்னா அந்த டாக்டரை உடனே கன்சல்ட் பண்ணி ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணால் இந்த கேன்சரை விழுவது ரொம்ப இலகு. என்ன நேயர்களே, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை மற்றவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.